ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மேக்ஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மென்சுரேஷன் அளவியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ மென்சுரேஷனை பொறுத்தளவில் ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாஸை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். அப்போ தான் ஒரு சம் எடுத்து அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மென்சுரேஷன் பொறுத்தளவில் ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் நல்ல ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த சம் கேட்டாலும் நீங்கள் போட்டுடலாம். ஓகே, இப்போ மென்சுரேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் ரொம்ப பெரிய டாபிக் தான். நம்ம அதில் இந்த இம்பார்ட்டன்ட் சம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சம்மில் நம்ம பார்த்துருவோம். எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, மென்சுரேஷனில் நம்ம 2D 3D அப்படின்னு சொல்லி ரெண்டாக நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ 2Dயில் என்னெல்லாம் வரும்னா, அதில் சதுரம், செவ்வகம், முக்கோணம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், அடுத்தது நம்ம நாற்கரம், இணைகரம், சரிவகம், சாய் சதுரம். இதெல்லாம் நம்ம இதில் பார்ப்போம். 3Dயில் உருளை, கூம்பு, அதுக்கப்புறமா கோலம், அதெல்லாம் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம சதுரம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ சதுரம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலாஸ், அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முக்கோணத்திலேயே நிறைய முக்கோணம் செங்கோண முக்கோணம், சமபக்க முக்கோணமாக பார்ப்போம். வட்டத்தில் அரைவட்டம், கால்வட்டம், அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் இந்த 4 டாபிக் ரொம்ப ஈஸி தான். அது சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே, 2D முடிச்சிட்டோம்னா நம்ம 3D எடுத்து பார்த்துருவோம். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்மில் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம சதுரம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ சதுரத்துக்கான ஃபார்முலா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சதுரம், ஓகேவா? சதுரம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இதுதான் சதுரம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு பக்கமுமே இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒவ்வொரு பக்கமுமே சமமாக இருக்கும். ஓகேவா? சதுரத்துக்கு எக்ஸாம்பிள், இது ஒரு 4 மீட்டர்னால் இதுவும் 4 மீட்டர் தான், இதுவும் 4 மீட்டர் தான், இதுவும் 4 மீட்டர் தான். இதுதான் சதுரத்தினுடைய பக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் சதுரத்தினுடைய பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சதுரத்தினுடைய பக்கம். ஓகே, இப்போ சதுரத்தினுடைய பரப்பளவு. ஓகேவா? சதுரத்துக்கான ஃபார்முலா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சதுரத்தின் இதை நோட்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? சதுரம் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட் நம்ம சதுரம் தான் பார்க்க போகிறோம். சதுரத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலானா, சதுரத்தின் பரப்பளவு A ஸ்கொயர். ஓகேவா? இந்த பக்கமும் இந்த பக்கம் A ஸ்கொயர். ஓகேவா? சதுரத்தின் பரப்பளவுனா உள்ளே இருக்கக்கூடியதான் நம்ம பரப்பளவு. சதுரத்துடைய பரப்பளவுனா உள்ளே எவ்வளவு இருக்குது அதை தான் நம்ம பரப்பளவு அப்படிம்போம். அடுத்து என்ன ஃபார்முலா பார்க்க போகிறோம்னா, சதுரத்தினுடைய சுற்றளவு. சதுரத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலானா 4A. ஓகேவா? சதுரத்தினுடைய சுற்றளவு எதை சொல்லணும்னா, சதுரத்தை சுற்றி இருக்கிறத சுற்றளவும்போம். அப்போ இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம்னா சதுரத்தினுடைய சுற்றளவு. அப்போ 1 2 3 4 4A. ஓகேவா? சதுரத்தினுடைய சுற்றளவு. அடுத்தது சதுரத்தினுடைய மூலைவிட்டம் ஃபார்முலா பார்க்க போகிறோம். சதுரத்தின் மூலைவிட்டம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலா வச்சு நம்ம சம் செய்வோம். ஓகேவா? சதுரத்தின் மூலைவிட்டம் என்ன ஃபார்முலானா A√2. ஓகேவா? சதுரத்தினுடைய மூலைவிட்டம் ஃபார்முலா A√2. ஓகே, இப்போது சதுரத்துக்குன்னு சொல்லப்போனால் இந்த 2 ஃபார்முலா, மொத்தம் 3 ஃபார்முலா. சதுரத்தினுடைய பரப்பளவு, சதுரத்தின் சுற்றளவு, சதுரத்தினுடைய மூலைவிட்டம். இந்த 2 மொத்தம் 3 ஃபார்முலா தான் உண்டு சதுரத்துக்கு. இந்த 3 ஃபார்முலா படிச்சுக்கோங்க. இந்த 3 ஃபார்முலா வச்சு நம்ம யூஸ் பண்ணி இப்போ சம் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின் 15 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 15 சென்டிமீட்டர் பக்க அளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ தான் சொன்னேன். அதாவது சதுரத்தினுடைய பக்கம்னா இது பக்கத்தை நம்ம A லெட்டர் அப்படிங்கிறதுல குறிக்கலாம். ஓகேவா? சதுரத்தினுடைய பக்களவு கொடுத்துட்டாங்க. இது 15 சென்டிமீட்டர். ஓகேவா? 15 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. சதுரத்தினுடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, சதுரத்தின் பரப்பளவுக்கு நமக்கு ஓகே, அப்போ சதுரத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலாவில் போட்டால் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா நமக்கு என்னது? A ஸ்கொயர். ஓகேவா? அதுக்கு தான் ஃபார்முலா படித்து வச்சுக்கோங்க. சதுரத்தின் பரப்பளவு A ஸ்கொயர். அப்போது
சதுரத்தின் பரப்பளவு ஏ நமக்கு என்னென்னு தெரியும், அதாவது பக்கம் கொடுத்துட்டாங்க. அப்போ 15 2 ஏ வந்து ஏ ஸ்கொயரில் இருக்குது. அப்போ 15 வந்து 2 திருப்பு மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 15 2 திருப்பு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 15 × 15 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, இது சென்டிமீட்டரில் இருக்க ஆன்சர் சென்டிமீட்டர் ஸ்கொயரில் வரும். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, ரெண்டாவது சம் பார்ப்போம். ஓகே, ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சதுரத்தினுடைய பக்கம் வந்து 5 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய சுற்றளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பக்கம் என்ன என்னது, ஒரு சதுரம் இருக்குன்னா இதை தான் பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஏ லெட்டரில் குறிப்போம். ஏ வந்து என்னது 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க பக்கம். அதனுடைய சுற்றளவு, சதுரத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா நமக்கு என்னது, சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா 4a. ஓகேவா, சுற்றளவுன்னு நம்ம இதை தான் சொல்லுவோம். ஓகேவா, சதுரத்தினுடைய சுற்றளவு. இப்போ 4a. அப்போ 4 × ஏன்னா என்னது, நமக்கு 5 சென்டிமீட்டர் 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 4 5 20. சதுரத்தினுடைய சுற்றளவு 20 சென்டிமீட்டர் சுற்றளவு. ஓகேவா, ஆன்சர் வந்து சதுரத்தின் சுற்றளவு 20 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். இது ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் அப்படியே நமக்கு ஆன்சர் வந்துடும். சதுரத்தினுடைய பரப்பளவு சுற்றளவுலாம் கேட்டால் ஈஸி தான். ஓகே, இப்போ அடுத்த சம் 3ஆம் சம் பாருங்கள். ஒரு சதுர வடிவ தபால் வில்லையினுடைய சுற்றளவு வந்து கொடுத்து 8 சென்டிமீட்டர். என்னுடைய பக்க அளவு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒரு சதுர வடிவத்தில் ஒரு தபால் வில்லை அதாவது இருக்குது, அதனுடைய சுற்றளவு வந்து கொடுத்துட்டாங்க. அதனுடைய சுற்றளவு எத்தனை கொடுத்துட்டாங்க, சதுரத்தினுடைய சுற்றளவு. போன டைமில் நமக்கு வந்து எனது பக்களவு கொடுத்துட்டு சுற்றளவு பரப்பளவு அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ சுற்றளவு அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க. 8 சென்டிமீட்டர் எனில் என்னுடைய பக்க அளவு காண்க, அதாவது ஒவ்வொரு பக்கத்தினுடைய அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் பக்கம் வந்து. அப்போ அதே தான் சதுரத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா நமக்கு என்னது 4a. அப்படி தானே, 4a தான் எனது 8 சென்டிமீட்டர். அப்படி தானே, சதுரத்தின் சுற்றளவு ஃபார்முலா 4a. அந்த 4a தான் 8. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணால் நமக்கு பக்கம் கிடச்சி. 1 நாள் 4 2 நாள் 8. அப்போ பக்கம் எவ்வளவு, 2. ஓகேவா, 2 சென்டிமீட்டர். பக்கம் வந்து 2 சென்டிமீட்டர். இது வந்து நமக்கு வந்து கூட்டினா பாருங்கள் 8 சென்டிமீட்டர். அதனுடைய சுற்றளவு 8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, சதுரத்தின் பக்கம் வந்து 2 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, 4ஆம் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு சதுர வடிவ பூங்காவினுடைய சுற்றளவு 40 மீட்டர் எனில் பூங்காவின் ஒவ்வொரு பக்கத்தின் அளவு மற்றும் பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன சம்மில் பக்கம் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. இதனுடைய பரப்பளவும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு சதுர வடிவில் பூங்கா இருக்குது. அந்த பூங்காவுடைய சுற்றளவு வந்து கொடுத்துட்டாங்க. அது சதுரத்தினுடைய சுற்றளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 40 மீட்டர். 40 மீட்டர் கொடுத்துட்டாங்க எனில் பூங்காவினுடைய பக்கம் ஏ வந்து நமக்கு கொஸ்டின். அப்புறமா அதோட சதுரத்தினுடைய பரப்பளவும், அதனுடைய பரப்பளவு. ஓகேவா, அந்த பூங்காவினுடைய பரப்பளவு. இப்போ அந்த சதுர வடிவில் தான் அந்த பூங்கா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த பூங்காவினுடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறது வந்து கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ சதுரத்தின் சுற்றளவு நமக்கு ஃபார்முலா தெரியும். அதை வச்சு நம்ம பக்கத்தை வந்து கண்டுபிடிச்சிடலாம். 4a தான் 40 மீட்டர். அப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு பக்கம் கிடச்சிரும். பக்கம் எவ்வளவு, அப்போது 10 மீட்டர். ஓகேவா, மீட்டரில் தான் இருக்குது. ஸோ நம்ம மீட்டரில் ஆன்சர் போடணும். 10 மீட்டர். அப்போது பக்கம் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, இப்போது சதுரத்தினுடைய பரப்பளவு நமக்கு தெரியும். அப்போ பூங்கா வந்து சதுர ஷேப்பில் தானே இருக்குது. அப்போ சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா நமக்கு என்னது, a ஸ்கொயர். அப்போது 10 × 10 = என்னது 100. ஓகேவா, ஓகே, இது வரைக்கும் நம்ம சுற்றளவு, பக்கம், அப்புறமா பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கணும் இவ்வளோ நேரம் சம்மளம் வந்து கொஞ்சம் மாற்றி பார்த்துருக்கோம். எந்த மாதிரி சம்மந்தாலும் நீங்கள் போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் சுற்றளவு பரப்பளவு எந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் போட்டுருணும். ஓகேவா, அந்த ஃபார்முலா தான், அதை எப்படினாலும் நீங்கள் போட்டு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். 100 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, பரப்பளவுனா ஸ்கொயர் வந்துடும், மீட்டர் ஸ்கொயர். மீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால மீட்டர், சென்டிமீட்டர் இருந்தால் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துடும். ஓகே, இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 5ஆம் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சதுர வடிவ பூந்தோட்டத்தினுடைய பக்கம் வந்து 50 மீட்டர். பூந்தோட்டத்தை வந்து சுற்றி மீட்டருக்கு 10 வீதம் வேலிப்போட ஆகும் செலவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சதுர வடிவத்தில் ஒரு பூந்தோட்டம் இருக்குது. அதனுடைய பக்கம் வந்து 50 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பூந்தோட்டத்தை வந்து சுற்றி வந்து வேலி போடுறதுக்கு வந்து 1 மீட்டருக்கு, அதாவது மீட்டருக்கு 10 ரூபாய். ஓகேவா, அதுதான் மீட்டருக்கு 10 வீதம். 1 மீட்டருக்கு
எவ்வளோ ரூபா ஆகுது? 10 ரூபா ஆகுது. ஓகேவா? 10 வீதம் எனில் அந்த 50 மீட்டருக்கும் அந்த பக்கம் வந்து நமக்கு பக்கம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த வீதம் வேலி போட அந்த சதுரம் அந்த இதான் பூந்தோட்டம்னா அந்த பூந்தோட்டத்தை சுற்றி வந்து வேலி போடுறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம இதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கணுமா சுற்றளவு கண்டுபிடிக்கணுமா? ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது என்னது நம்ம வந்து அந்த ஒரு பூந்தோட்டம் இருக்குன்னா அதை சுற்றி தான் நம்ம வேலி போட போகிறோம். அப்போ நமக்கு பரப்பளவு தேவையா? பரப்பளவு தேவை கிடையாது, அதனுடைய சுற்றளவு தான் தேவை. அப்போ நம்ம சுற்றளவு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது சதுர வடிவத்தினோட சுற்றளவு ஃபார்முலாமே, ஏன்னா இதுக்கு வந்து அந்த சுற்றளவு எவ்வளவு அப்படிங்கிறது கொடுக்கல, வெறும் பக்கம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பக்கம் தான் கொடுத்துருக்காங்களே தவிர நமக்கு சுற்றளவு கொடுக்கல. ஓகே, அப்போ சதுரத்தின் சுற்றளவு வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். சதுரத்தினுடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா 4a. அப்போ ஏ ஒரு பக்கம் வந்து நமக்கு 50ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது 4 5 20. ஓகேவா? 200 மீட்டர். ஓகேவா? அந்த பூந்தோட்டத்தினுடைய சுற்றளவு எவ்வளவு இருக்குது? 200 மீட்டர். ஒரு மீட்டருக்கு வந்து வேலி போட வந்து 10 ரூபா ஆகுதுன்னா அப்போது 200 மீட்டருக்கு வந்து வேலி போட வந்து எவ்வளவு ஆகும் அப்படின்னா என்னது? 200 × 10 பெருக்கினா எவ்வளோ ரூபாய் ஆயிரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும்ல. அதோடைய செலவை தான் நமக்கு இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ சதுரத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ செலவு அந்த வேலி போட ஆகும் செலவு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். செலவு = 1 மீட்டருக்கு 10 ரூபானா 200 மீட்டர் × 10 அதை பெருக்கினா என்னது? 2000 ரூபாய். ஓகேவா? 2000 ரூபாய் ஆகும். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 6ஆம் சம் பாருங்கள். 2 சதுரங்களினுடைய பரப்புகளின் விகிதம் 225:256 எனில் அவற்றின் சுற்றளவுகளின் விகிதம் காண்க. அதாவது 2 சதுரம் இருக்குது, அதனுடைய ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் பரப்பளவுடைய ரேஷியோ கொடுத்துட்டு சுற்றளவுகளுடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ பரப்புகளினுடைய ரேஷியோ, சதுரத்தினுடைய பரப்பளவுடைய ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 225 அதாவது 2 சதுரம் இருக்குது. 225:256 அப்படிங்கிறது இருக்குது. என்ன செய்யணும்னா இதுக்கு வந்து ரூட் எடுத்தால் நம்ம 225 வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? 15 ஸ்கொயர் அப்படின்னு தானே எழுதுவோம். அதுமாதிரி 226 அப்படிங்கிறத வந்து 16 ஸ்கொயர் தான் 226ன்னு எழுதுவோம். ஸோ சுற்றளவுடைய விகிதம் அப்படின்னா நம்ம இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான். ஓகேவா? சுற்றளவுடைய விகிதம் அப்படின்னா என்னென்னா நம்ம அந்த ஸ்கொயரை விட்டுறணும், என்னதோ அதான் 15:16. ஓகேவா? 15:16. இதுவே இப்போ சுற்றளவுடைய விகிதம் 15:16 அப்படிங்கிறது கொடுத்துட்டு பரப்பளவுடைய விகிதம்னா என்னென்னு கேட்டாங்கன்னா நம்ம இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? இதுவே ஓகேவா? இப்போ இதை வந்து சுற்றளவுடைய விகிதம் மட்டும் தான். இப்போ மேலே உள்ள பார்க்காங்க, சுற்றளவு விகிதம் கொடுத்துட்டு பரப்பளவுடைய விகிதம் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இப்போ 15:16 அப்படிங்கிறது சுற்றளவுடைய விகிதம் கொடுத்துட்டாங்க. இப்போ பரப்பளவுடைய விகிதம் காண்க அப்படின்னா 15 வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? 15 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 225 அப்புறம் 16 ஸ்கொயர் பண்ணால் 256. இது வந்து பரப்பளவுடைய விகிதம். அதேமாரி தான் இப்போது நமக்கு பரப்பளவுடைய விகிதம் வந்து கொடுத்துட்டாங்க. சுற்றளவுடைய விகிதம் கேட்டாங்கன்னா நமக்கு இதுக்கு ரூட் எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 15:16 அப்படிங்கிறது வந்து வரும். ஓகேவா? அப்போ ரூட் 2 ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிரும். 15:16 அப்படிங்கிறது வந்து வரும். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். அதிலே நான் வந்து சுற்றளவு கொடுத்தாலும் என்ன, பரப்பளவு கொடுத்தாலும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஓகே, அலாசம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 882 சென்டிமீட்டர் ஸ்கொயரை பரப்பாக கொண்ட சதுரத்தின் மூலவிட்டத்தினுடைய அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பரப்பளவு சுற்றளவு பார்த்தா நம்ம மூலவிட்டத்தை பற்றி நம்ம பார்க்கல. ஸோ ஒரு சதுரம் இருக்குன்னா மூலவிட்டம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் சதுரம். சதுரத்தினுடைய பரப்பளவுனா நம்ம இதை சொல்லுவோம். சதுரத்தை சுற்றளவுனா சதுரத்தை சுற்றியுள்ள அதை வந்து சுற்றளவுன்னு சொல்லுவோம். இதை வந்து பக்கம் அப்படிங்குவோம். மூலவிட்டம்னா என்னது? இங்கேருந்து இதை தான் மூலைவிட்டோம். ஓகே, அந்த கூட தான் நம்ம மூலைவிட்டோம் அப்படிம்போம். ஓகே, இப்போது இந்த மூலைவிட்டத்தினுடைய அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சதுரத்தினுடைய பரப்பளவு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சதுரத்தின் பரப்பளவு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சதுரத்தின் பரப்பளவு 882 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து கொடுத்துட்டாங்க. மூலைவிட்டத்தினுடைய அளவு வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு மூலைவிட்டத்தினுடைய ஃபார்முலா வந்து தெரியும். மூலைவிட்டத்தினுடைய அளவு என்னது? மூலைவிட்டத்துக்கு ஃபார்முலா வந்து a√2. ஓகேவா? நமக்கு a√2 தான் நமக்கு ஃபார்முலா. ஆனால் நமக்கு இதில் a அப்படிங்கிறது என்னென்னு நமக்கு கொடுக்கல. ஓகேவா? அதாவது பக்கம் வந்து கொடுக்கல. ஆனால் சதுரத்தினுடைய பரப்பளவு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சதுரத்தினுடைய பரப்பளவு வச்சு அதனுடைய பக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிப்போம். சதுரத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? a². அப்போ a² தான் என்னது? 882. அதாவது சதுரத்தின் பரப்பளவு a², அது 882. ஓகேவா? இப்போ 882 இருக்குது.
ஓகே. ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் சேர்ந்து √2 அப்போது 882. ஓகே, இதுக்கு வந்து நம்ம 882க்கு வந்து டானாவத்தில் போடுவோம். 4 2 8, 4 2 8, 1 1 1, 21 1, 441 வரும். அப்போ ஸ்கொயருக்கு வந்து 2 21 இருக்குது. அப்போது ஒரு 21 வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். 21 √2 அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ பக்கம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பக்கம் வந்து என்னது 21 √2 அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ மூலைவிட்டத்தினுடைய ஃபார்முலா வந்து நம்ம அப்போ அப்ளை பண்ணலாம். மூலைவிட்டத்தினுடைய அளவு a √2 அப்படி தானே. a நமக்கு என்னது 21 √2, 21 √2 இன்ட்டு ஆல்ரெடி இங்கே ஒரு √2 இருக்குது. ஸோ நமக்கு √2 இன்ட்டு √2 என்ன வரும்னா 2. ஓகேவா? √2 நமக்கு பெருக்கணும் என்ன வரும் 2 அப்படிங்கிறது வந்து வரும். ஓகேவா? 21 இன்ட்டு 2 அப்படிங்கிறது வரும். அப்போ 1 2 2 4 42. மூலைவிட்டம் வந்து என்னது 42 சென்டிமீட்டர். ஓகேவா? மூலைவிட்டம் வந்து 42 சென்டிமீட்டர். ஆன்சர் வந்து சி 42 சென்டிமீட்டர். ஓகே, இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ 8வது சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சதுரத்தின் பரப்பளவு 69% அதிகரிக்கப்பட்டால் அதன் பக்கம் எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கப்பட்டு இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு சதுரத்தை இது வந்து பர்சன்டேஜில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது இந்த கொஸ்டின் வந்து பர்சன்டேஜில் இருக்குது. இப்போ ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவு இருக்குது. அந்த பரப்பளவு வந்து நமக்கு எவ்வளவுன்னு தெரியாது. ஆனால் அந்த பரப்பளவு வந்து என்னது ஒரு 69% நமக்கு தெரியாதுங்கிறதுனால சதுரத்தினுடைய பரப்பளவை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் 100 அப்படிங்கிறது வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? சதுரத்தின் பரப்பளவு நமக்கு என்னென்னு தெரியாது, அதை வந்து நம்ம 100 அப்படிங்கிறத வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அதில் வந்து ஒரு 69% பரப்பளவு அதிகரிக்கப்படுகிறது. ஓகேவா? 69% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுனால் அதனுடைய பக்கம் வந்து எவ்வளவு சதவீதம், இப்போ 100% இருக்கும் பட்சம் இதனுடைய பக்கம் வேறு அளவில் இருக்கும். இப்போ 69% அதிகரிக்கும் பட்சம் இந்த பக்கத்தினுடைய அளவு வந்து அதிகரிக்கும்னா அதனுடைய சதவீதம் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு சதுரத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்னது a². ஓகேவா? அப்போது இது நம்ம பரப்பளவு வந்து நம்ம 100ன்னு வச்சுருக்கோம். ஓகேவா? பக்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. a² வந்து நம்ம எப்படி எழுதுவோம், எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அப்போ எக்ஸு எத்தனை பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அப்போ அதை வந்து எக்ஸு /100 இன்ட்டு எக்ஸு /100 பரப்பளவு எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கு 69%. அப்போ 100 + 69 வந்து கூட்டிக்கணும். ஓகேவா? 169% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, இது வந்து எதுக்கு 2 டைம்ஸ் எழுதியிருக்கோமோ நம்ம ஃபார்முலா படி. ஓகேவா? 2a² ஆகுது 2 டைம்ஸ் எழுதணும். ஓகே, இப்போ இது வந்து கேன்சல் பண்ணால் 100 100 வந்து கேன்சல் ஆயிரும். இப்போது இங்கே வந்து x² இருக்கும். இதை பெருக்கிட்டால் கீழே இருக்க 100 அந்த பக்கம் மிஷில் பெருக்கல்ல போகும். 169 இன்ட்டு 100. ஓகே, இப்போ இந்த x²ங்கிறது அந்த பக்கம் முடிச்சு ரூட்டாக போகும். அப்போ 169 இன்ட்டு 100 அப்படி 13 13 169 வரும். இன்ட்டு 10² வந்து 100 வரும். அப்போ ஸ்கொயரும் ரூட் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன இருக்கும் 13 இன்ட்டு 10 அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு என்னது 130 அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது எவ்வளவு சதவீதம் அதிகரிச்சிருக்கும்னா, அதாவது நமக்கு மொத்தம் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 169க்கு. ஓகேவா? 169க்கு வந்து 130%. ஆனால் நமக்கு அந்த பக்கம் வந்து எவ்வளவு சதவீதம் அதிகரிச்சிருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான், அதாவது 69% அளவு மட்டும் தான் நமக்கு தேவை. அப்போ நம்ம 130லேருந்து ஆல்ரெடி இருக்க 100 வந்து கழிச்சிட்டோம்னா எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் 30% வந்து அதிகரிச்சிருக்கும். ஓகேவா? ஆன்சர் அதிகரிப்பு. ஓகே, இப்போது நம்ம சதுரம் அப்படிங்கிறதுல வந்து மொத்தம் டோட்டலாக 8 சம் வந்து பார்த்துருக்கோம். பேசிக்ஸ் வந்து நம்ம பேசிக் சம்ஸில் வந்து சதுரத்தில் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, நீங்கள் ஃபார்முலாஸை வந்து நல்லா படித்து வச்சுட்டு எந்த மாதிரி சம் கேட்டாலும் நீங்கள் ஃபார்முலாஸில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கன்னா எந்த மாதிரி சம் கேட்டாலும் செஞ்சிடலாம். பர்சன்டேஜ், அதுக்கப்புறமா வந்து நமக்கு வந்து எனது மூலைவிட்டம் அந்த சம் வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து ரேஷியோவில் கொடுத்துருந்தாலும் சதுரத்தில் எப்படி செய்யணும் அந்த மாதிரி கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகே, டோட்டலாக வந்து 8 மாடல் வந்து சம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம செவ்வகம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தால் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.